Hi students, welcome to KNS YouTube channel. Today we will discussing a topic hire purchase and hire purchase system and its accounting treatment. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் எப்படி அவங்களோட டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதாவது ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா ஹை வேல்யூ கூட்ஸ், அதாவது மெஷினரி தென் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஹை வேல்யூ கூட்ஸ்க்கு என்ன மாதிரியான புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மால் வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5,000 10,000 ஒருத்தோட கூட்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான புக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹை வேல்யூ கூட்ஸ். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம ஹையர், அதாவது பையரோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். அடுத்தது ஹையர் வெண்டார் செல்லரோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெட்ஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெசிமென் என்ட்ரிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெசிமென் என்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளோட கோல்டன் ரூலை வச்சு ஈஸியாக அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் அசெட். ஸோ யூஸ்வலாக ஹையரோட புக்கில் போடுறப்ப அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ஸோ அசெட் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம யூஸ்வலாக என்ன என்ட்ரி போடுவோம்? அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட்னு போடுறோம். ஏன் ஹையர் வெண்டாரை கிரெடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட கோல்டன் ரூலில் ஃபஸ்ட்டு ரூலு கிரெடிட் தி கிவர். இங்கே யார் அந்த அசெட்டை கொடுக்குறாங்கன்னா ஹையர் வெண்டார். ஸோ அதனால தான் கிவரை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ட்ரி அசெட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு அந்த அசெட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் கண்டால் அசெட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டவுன் பேமெண்ட், அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து மேக் பண்ணுவோம். அதுக்கான என்ட்ரி ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் ஹையர் வெண்டாரை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே டவுன் பேமெண்ட் பே பண்ணுறப்ப யார் ரிசீவ் பண்ணுறாங்க? ஹையர் வெண்டார் தான் ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ நம்ம கோல்டன் ரூலில் டெபிட் தி ரிசீவர். இங்கே யார் ரிசீவர்னா ஹையர் வெண்டார். ஸோ அதனால் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹையருக்கு என்ன ஹையருக்கு வந்து கேஷ் வந்து வெளியே போகுது. நம்மளோட கோல்டன் ரூலில் செகண்ட் ரூல் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ஹையருக்கு கேஷ் வெளியே போகுது, அதனால் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ என்ட்ரி ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி இப்போ அசெட் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, டவுன் பேமெண்ட்டும் பே பண்ணியாச்சு. அடுத்தது என்னது? அந்த இயரோட எண்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஹையருக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். தென் டு ஹையர் வெண்டார், ஏன்னா ஹையர் வெண்டாருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்கம், அதனால் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ட்ரி பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறப்ப இங்கே யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா ஹையர் வெண்டார் தான் ரிசீவ் பண்ணுவார். ஸோ அதனால் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹையருக்கு வந்து கேஷ் வந்து வெளியே போகும். அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போ என்ட்ரி ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் கண்டரில் ஹையரர் ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அந்த அசெட் கண்டிப்பாக டிப்ரிஷியேட் ஆகும். ஸோ அந்த டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான என்ட்ரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அசெட் டிப்ரிஷியேட் ஆகுது அப்படின்னா இதுக்கு பேசிக்காக உங்களுக்கு என்ட்ரி தெரியும், டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசெட் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ், அதாவது டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட், இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஏன்னா டிப்ரிசியேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுவோம். அப்போ அதுக்கான என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த 6 என்ட்ரி தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹை வேல்யூ கூட்ஸ் இந்த மெத்தடில் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு அமௌண்ட், தென் டிப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த 4 என்ட்ரியும் எகெயின் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாத்துக்குமே எகெயின் இந்த 4 என்ட்ரி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருந்தாலும் இந்த 4 என்ட்ரி எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் எந்த என்ட்ரி ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ட்ரியை மக்கப் பண்ணால் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகாது, எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்.
ஃபஸ்ட்டு என்ட்ரி இப்போது ஜென்ரலாக இப்போ ஒரு மிஷினரி வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஷாப்புக்கு போய் அந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. அடுத்தது என்ன பண்ணுவோம், ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் கண்டரில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணுவோம். ஸோ செகண்ட் என்ட்ரி டவுன் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த வருஷத்தோட எண்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. தென் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுவோம். அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி. தென் நெக்ஸ்ட் என்ட்ரி டிப்ரிசியேஷன், அந்த அசட்டை டிப்ரிசியேட் பண்ணுவோம். அந்த டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி. அந்த லாஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த என்ட்ரி, இந்த 6 என்ட்ரி தான் இதில் வரும். இதில் 3rd 4th 5th 6th இந்த 4 என்ட்ரியும் பார்த்திங்கன்னா 2nd 3rd 4th இந்த மாதிரி எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருக்கோ அந்த எல்லா இன்ஸ்டால்மெண்ட்க்கும் இந்த 4 என்ட்ரி அகெயின் ரிப்பீட் ஆகும். ஏதாவது அமௌண்ட் மட்டும் சேஞ்சஸ் இருந்தால் அந்த அமௌண்ட் மட்டும் மாறும். இந்த டிப்ரிசியேஷன் நம்ம போடுறப்ப மட்டும் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில சம்மில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சம்மில் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அந்த அசட்டோட வேல்யூ 50,000 அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த அசட்டோட வேல்யூவில் இப்போ டிப்ரிசியேஷன் 10% அப்படின்னா 50,000ல் 10% போட்டோன்னா 5,000. ஸோ அப்போ எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே 5,000 தான் வரும். இதுவே ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமாக அந்த அசட்டோட வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ஃபஸ்ட் இயர் 5,000, அப்போ அந்த செகண்ட் இயரில் அந்த அசட்டோட வேல்யூ 45,000. ஸோ அந்த 45,000ல் 4,500 டிப்ரிசியேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த அசட்டோட வேல்யூலேருந்து நம்ம டிப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த டிப்ரிசியேஷன் மெத்தடை மட்டும் நீங்கள் சம் போடுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹையர் வெண்டாரோட புக்கில் ஸ்பெசிமென் ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி. நம்ம ஹையரோட புக்கில் ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பார்த்தோம். இங்கே வந்து அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ நார்மலாக நம்ம ஒரு அசட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா என்ன என்ட்ரி போடுவோம், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவோம். இங்கே வந்து ஹையர் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் ஹையர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல்டன் ரூலில் ஃபஸ்ட்டு ரூல் டெபிட் தி ரிசீவர். இங்கே யார் ரிசீவர்னா ஹையர். ஸோ அதனால் ஹையர் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ரிசீவ்டு. ஸோ டவுன் பேமெண்ட் அங்கே ஹையரோட புக்கில் டவுன் பேமெண்ட் பெய்டு பார்த்தோம், இங்கே வந்து டவுன் பேமெண்ட் ரிசீவ்டு. ஸோ டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் அக்கௌண்ட். ஏன் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்கே வந்து ஹையர் வேண்டாருக்கு கேஷ் தான் உள்ள வருது. ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா தென் கிரெடிட் தி கிவர். இங்கே யார் கிவர் அப்படின்னா ஹையரர். ஸோ அதனால் டு ஹையரர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அதுக்கான என்ட்ரி ஹையரர் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஏன் ஹையரர் அக்கௌண்ட்டு டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹையரருக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் ஹையரர் அக்கௌண்ட் டேட்டா. அடுத்தது டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், ஹையர் வெண்டாருக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இன்கம், அதனால டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் அக்கௌண்ட். ஏன் கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்கே ஹையர் வெண்டாருக்கு கேஷ் தான் உள்ள வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையரர் அக்கௌண்ட். ஏன் ஹையரர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோன்னா கிரெடிட் தி கிவர். இங்கே ஹையரர் தான் கிவர், அதனால் டு ஹையரர் அக்கௌண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹையரோட புக்கில் போடுறப்ப ஃபிஃப்த் என்ட்ரியாக அசட்டு டிப்ரிசியேட் பண்ணதுக்கான என்ட்ரி போட்டோம். அது ஹையரோட புக்கில். ஹையர் வெண்டார் புக்கில் அசட்டு டிப்ரிசியேட் பண்ண மாட்டோம், ஏன்னா ஹையர் வெண்டார் தான் அந்த அசட்டை சேல் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இங்கே டிப்ரிசியேஷன் வராது. அடுத்து லாஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம அங்கே டிப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி பார்த்தோம். இங்கே வந்து ஹையர் வெண்டாரோட புக்கில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இன்கம், அதனால் இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட்ங்கிற இன்கமை நம்ம கிரெடிட் சைடு தான் போடுவோம், அதனால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த ஸ்பெசிமென் என்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம், பாலு அப்படிங்கிறவர் 4 கார் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஒரு காரோட ப்ரைஸ் 14,000, 4 காரோட ப்ரைஸ் 56,000. தென் இந்த 4 காரோட ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,000. இந்த 60,000 பாலு வந்து 15,000 டவுன் பேமெண்ட்டாக பே பண்ணுறாரு. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 15,000 அப்படின்னு சொல்லி பே பண்ணுறாரு. தென் ஹையர் வெண்டார் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சார்ஜ் பண்ணுறாரு. பாலு வந்து அந்த காரை 10% வந்து டிப்ரிஷியேட் பண்ணுறாரு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். ஸோ இதை வச்சு நம்மளை ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கொடுத்துட்டாங்க. கேஷ் ப்ரைஸும் இருக்குது, ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸும் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணாங்கன்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, டிப்ரிசியேஷனும் இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் தான் போடணும். ஸோ ஜேர்னல் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணால் தான் நம்ம ஜேர்னல் அண்ட் லெஜர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த சம்மில் கேஷ் ப்ரைஸ் தெரியும், இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே தெரியும். அப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான் இங்கே போட போகிறோம். காலம்ஸ் பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ், டோட்டல் கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட், இன்ட்ரெஸ்ட் பெய்ட், கேஷ் ப்ரைஸ் பெய்டு, இந்த காலம்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ். ஸோ நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோனா, ஒரு காரோட கேஷ் ப்ரைஸ் 14,000, அப்போ 4 காரோட ப்ரைஸ் 56,000. கொஷினில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே கேஷ் ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ கேஷ் ப்ரைஸ் 56,000. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டவுன் பேமெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணணும். டவுன் பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 15,000 சொல்லியிருக்காங்க. ஸோ டவுன் பேமெண்ட் 15,000. இந்த டவுன் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட்லையும் வரும். ஸோ அதனால் இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் காலம்லேயும் 15,000. இந்த டவுன் பேமெண்ட்டுக்கு ஹையர் வெண்டார் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டார். ஸோ அதனால் அங்கே நில். கேஷ் ப்ரைஸ் பெய்ட்லையும் இந்த டவுன் பேமெண்ட் இன்க்ளூட் ஆகும், இந்த 15,000. ஸோ இப்போது கேஷ் ப்ரைஸ் பெய்டு 56,000ல் டவுன் பேமெண்ட் 15,000 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 41,000. ஸோ இந்த 41,000 தான் வந்து நம்மளோட அன்பெய்டு பேலன்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறாரு ஹையரர். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் பெய்டில் 15,000. தென் இந்த 15,000ல் 5% இன்ட்ரெஸ்ட் வந்து 5% சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 15,000ல் 5% இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த 5% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 5% இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு அன்பெய்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அன்பெய்டு பேலன்ஸ்க்கு தான் ஹையர் வெண்டார் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவார். இங்கே எவ்வளோ அன்பெய்டு பேலன்ஸ் இருக்குன்னா 41,000 இருக்குது. ஸோ அந்த 41,000க்கு 5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வந்து 2,050. ஸோ 15,000ல் 2,050 இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் பெய்டு இருக்குன்னா 12,950. ஸோ கேஷ் ப்ரைஸ் பெய்டு காலமில் 12,950 போட்டுக்கோங்க. தென் டோட்டல் கேஷ் ப்ரைஸ்லையும் 41,000லேருந்து 12,950 லெஸ் பண்ணோம்னா ரிமைனிங் அன்பெய்டு பேலன்ஸ் 28,050. அதாவது டவுன் பேமெண்ட்டும் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 28,050. ஸோ அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பாலு வந்து 15,000 தான் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணுறாரு. ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு 15,000. தென் இந்த 15,000ல் இன்ட்ரெஸ்ட் 5% இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த 5% இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம எதில் கால்குலேட் பண்ணுவோன்னா, எகெயின் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 28,050ல் தான் 5% இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 28,050ல் 5% போட்டோன்னா 1,403 வரும். 15,000ல் 1,403 இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ ரிமைனிங் கேஷ் ப்ரைஸ் பெய்ட் பார்த்தீங்கன்னா 13,597. 15,000 இன்ஸ்டால்மெண்ட் பெய்டில் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,403 போச்சுன்னா ரிமைனிங் 13,597 தான் அவர் பே பண்ண கேஷ் ப்ரைஸு. ஸோ இப்போ 28,050ல் 13,597 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ் 14,453. ஸோ இந்த 14,453 பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸ். அடுத்தது தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பாலு வந்து 15,000 தான் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டாக பே பண்ணுறாரு. இப்போது இதுதான் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ இந்த ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்ப நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு 15,000. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அன்பெய்டு பேலன்ஸுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாலே ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஹையரர் ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுவார். ஸோ அதனால் நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு 15,000லேருந்து அன்பெய்டு பேலன்ஸ் 14,453 லெஸ் பண்ணாலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 15,000ல் அன்பெய்ட் பேலன்ஸ் 14,453 லெஸ் பண்ணால் ரிமைனிங் 547. ஸோ அந்த 547 தான் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பெய்டு அமௌண்ட்டு. தென் அப்போ கேஷ் ப்ரைஸ் பெய்ட் பார்த்தீங்கன்னா 14,453. அன்பெய்டு பேலன்ஸ்லேருந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட கேஷ் ப்ரைஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு நில் பேலன்ஸ் வரணும். ஏன்னா ஃபைனல் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஹையரர் ஃபுல் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிடுவார். ஸோ அதனால் டோட்டல் கேஷ் ப்ரைஸ் பெய்டு நில். இன்ஸ்டால்மெண்ட் பெய்ட் பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் 15,000, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15,000. இந்த மூணையும் ஆட் பண்ணால், நம்ம 4 ஆட் பண்ணால் டோட்டல் 60,000.
நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 2050, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் 1403, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 547. இதை ஆட் பண்ணோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 4000. அடுத்தது கேஷ் ப்ரைஸ் பெய்டு வந்து டவுன் பேமெண்ட் 15,000, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 12,950, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 13,597, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 14,453. இந்த நாளையும் ஆட் பண்ணால் கேஷ் ப்ரைஸ் பெய்ட் 56,000. இப்போ ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 60,000ல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் 4,000 போச்சுன்னா பேலன்ஸ் 56,000. இப்போது உங்களுக்கு டேலி ஆகிருக்கும். உங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் அவங்களே 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இன்ஸ்டால்மெண்ட் பெய்டில் 60,000 வந்துருச்சு. கேஷ் ப்ரைஸ் வந்து 4 காரோட கேஷ் ப்ரைஸ் 56,000. ஸோ அந்த 56,000 வந்துருச்சு. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க 4,000 இன்ட்ரெஸ்ட் பெய்டாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் தரவாக இருந்தால் மட்டும்தான் ஜேர்னல் லெஜரும் போட முடியும். இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜேர்னல் லெஜரும் தப்பாயிரும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாலு அதாவது ஹையரோட புக்கில் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அந்த அசட் வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி 2012 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டேட் வந்து 1/1/2012. என்ட்ரி பார்த்திங்கன்னா கார் அக்கௌண்ட் டேட்டார் டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். இங்கே ஹையர் வெண்டாருக்கு நேம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால் ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா 56,000. ஸோ அந்த அசட்டோட கேஷ் ப்ரைஸ் தான் போடணும். 56,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ டவுன் பேமெண்ட்டும் அந்த அசட் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கே தான் டவுன் பேமெண்ட்டும் பே பண்ணுவாங்க. அப்போ சேம் டேட் தான் ஜான்வரி 1 தான் வரும். என்ட்ரி வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ டவுன் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 15,000. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு என்ட்ரி மட்டும்தான் அசட் பர்ச்சேஸ் பண்ண டேட்டில் போடுவோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ பே பண்ணுவாங்க, ஹையர் வந்து இன்ட்ரெஸ்ட் எப்போ பே பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இயரோட எண்டில் தான் பே பண்ணுவார். ஸோ இங்கே வந்து டிசம்பர் 31 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவார். ஸோ அப்போ டேட் வந்து 31/12/2012. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2050. அடுத்தது ஃபோர்த் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுவாங்க. அப்போ டேட் வந்து அதே சேம் டேட் டிசம்பர் 31 தான். என்ட்ரி பார்த்திங்கன்னா ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணியிருக்காங்க 15,000 பே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 15,000. அடுத்தது ஃபிஃப்த்து என்ட்ரி பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி. ஸோ டிப்ரிசியேஷனுக்கு நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி பையர் டிப்ரிசியேட் தி கார் அட் 10% per annum on straight line method. ஸோ காருக்கு 10% டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்னது, எத்தனை வருஷம் அந்த அசட் இருந்தாலும் ஒரே சேம் அமௌண்ட் தான். ஃபஸ்ட் இயரில் என்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறீங்களோ டிப்ரிசியேஷனாக அதே தான் நீங்கள் 10 வருஷம் யூஸ் பண்ணாலும் சேம் அதே அமௌண்ட்டு தான் டிப்ரிசியேஷனை நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ இங்கே அசட்டோட வேல்யூ 56,000. ஸோ இங்கே நம்ம கார் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூவில் தான் வந்து டிப்ரிசியேஷன் போடுவோம். ஸோ அப்போ அசட்டை பர்ச்சேஸ் பண்ணது 56,000க்கு டிப்ரிசியேஷன் 10%. ஸோ 56,000க்கு 10% போட்டோன்னா 5,600 வரும் டிப்ரிசியேஷன். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கார் அக்கௌண்ட், தென் அமௌண்ட் வந்து 5,600. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி வந்து ஸோ இதுவும் வந்து சேம் அதே 31 டிசம்பர் அன்றைக்கி தான் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் அந்த இயரோட எண்டில் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அதே சேம் டேட் தான் வரும். என்ட்ரி வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். ஸோ இதோட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சுது. அடுத்தது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 2013 தான் வரும் நம்மளுக்கு இயர். ஸோ இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுலேருந்து மட்டும் என்ட்ரி போட்டால் போதும். ஏன்னா அசட்டு ஒரு டைம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், டவுன் பேமெண்ட்டும் ஒரு டைம் தான் பே பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணுறது டவுன் பேமெண்ட் மேக் பண்ணுற என்ட்ரியும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் வரும். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்ப டைரெக்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறதுக்கான என்ட்ரி போட்டாலே போதும். ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு போடுறப்ப இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி, டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி, தென் இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இந்த 4 தான் வரும். இந்த சம்மில் டிப்ரிசியேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதே சேம் அமௌண்ட்டு தான் வந்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வரும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு இன்ஸ்டால்மெண்ட்டு. ஸோ தேர்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இயர் 2014. ஸோ தேர்டு இன்ஸ்டால்மெண்ட் போடுறப்பவும் சேம் அதே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதுக்கான என்ட்ரி, டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி, தென் இன்ட்ரெஸ்ட்டையும் டிப்ரிசியேஷனையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இந்த 4 என்ட்ரி தான் வரும். ஸோ எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் அவங்க 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணியிருந்தாலுமே இந்த 4 என்ட்ரி தான் எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அமௌண்ட் மட்டும்தான் வேரி ஆகும். இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட்டும் தென் நம்ம பே பண்ணுற இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட், டிப்ரிசியேஷன் இது மட்டும்தான் வேரி ஆகிட்டு இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஹையரோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ பாலுவோட புக்ஸில் லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட் வந்து கார் அக்கௌண்ட். ஸோ இந்த கார் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்னென்ன என்ட்ரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட் இயரில் 2 என்ட்ரி இருக்கும். ஒன்று அந்த கார் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி, இன்னொன்று டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி. இதே செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எடுத்துட்டிங்கன்னா வெறும் டிப்ரிசியேஷனுக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம லெஜர் அக்கௌண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த கார் வந்து என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1 ஜனவரி 2012 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான என்ட்ரி கார் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் 56,000. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயரில் கார் ரிலேட்டடாக வேறு என்ன என்ட்ரி இருக்குன்னா டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் அந்த இயரோட எண்டில் தான் சார்ஜ் பண்ணுவோம். அப்போ டேட் 31/12/2012 என்ட்ரி வந்து டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கார் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைடு பை டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட். டிப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கோன்னா 10% சார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்போ 56,000ல் 10% வந்து போட்டோன்னா 5,600. இப்போது ஃபஸ்ட் இயரில் நம்மளுக்கு இந்த 2 என்ட்ரி தான் இருக்குது கார் ரிலேட்டடாக, வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை. அப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு 50,400 வரும். ஸோ அந்த வருஷத்தோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ 1/1/2013 2 பேலன்ஸ் ப்ராடவுன் வந்து 50,400 இருக்கும். அடுத்தது செகண்ட் இயரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அசட்டு டிப்ரிசியேட் பண்ணதுக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அசட் டிப்ரிசியேட் பண்ணதுக்கான என்ட்ரி கிரெடிட் சைட் போடுவோம் பை டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் அமௌண்ட் அதே சேம் அமௌண்ட் 5,600. ஸோ செகண்ட் இயரில் இந்த ஒரு என்ட்ரி தான் இருக்குது, வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை. இப்போது இது பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 44,800 இருக்கும். ஸோ 2013 க்ளோசிங் பேலன்ஸ் 2014 ஓப்பனிங். அப்போ 1/1/2014 ஓப்பனிங் பேலன்ஸ் 44,800. ஸோ அந்த தேர்ட் இயர்லையும் நம்மளுக்கு வந்து டிப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது. கார் ரிலேட்டடாக டிப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் அதே சேம் அமௌண்ட் 5,600 தான். ஸோ 5,600 போடுங்க. இப்போ இந்த தேர்ட் இயர்லையும் நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது. அசட் ரிலேட்டடாக டிப்ரிசியேஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த என்ட்ரியுமே இல்லை. இப்போ இதுக்கு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 39,200. ஸோ இப்போ அந்த 3 இயர்ஸோட எண்டில் அந்த அசட்டோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39,200. அதாவது 1/1/2012 அந்த அசட் வாங்கினது 56,000க்கு, 31/12/2014 எண்டில் அந்த அசட்டோட வேல்யூ 39,200 இருக்குது. ஸோ இப்போது பாலுவோட புக்ஸில் நம்ம கார் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். பாலுவோட புக்கில் ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே ஹையர் வெண்டாருக்கு நேம் எதுவும் கொடுக்கலன்னா நம்ம ஹையர் வெண்டார் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பேர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நேம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட் போடுறப்ப ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டார் ரிலேட்டடாக என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது, டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது, இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது. ஸோ இப்போது ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி போடணும். ஸோ அசட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பார்த்திங்கன்னா கார் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஸோ நம்ம போடுறது ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைடு டேட் வந்து 1/1/2012 பை கார் அக்கௌண்ட். கார் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா 56,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது செகண்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஹையர் வெண்டார் டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு 1/1/2012 டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ அது டவுன் பேமெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. எவ்வளோ டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்கோன்னா 15,000. அடுத்தது தேர்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். ஸோ அப்போ பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். டேட் பார்த்திங்கன்னா அந்த இயரோட எண்டிங் டேட் 31/12/2012 பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2,050. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு டேட் வந்து 31/12/2012 டு பேங்க் அக்கௌண்ட்
15,000 ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணியிருக்கோம். அப்போ 15,000 போடணும். ஸோ இந்த 4 என்ட்ரி தான் ஃபஸ்ட் இயர் ரிலேட்டடாக, அதாவது 2012 அந்த ஃபஸ்ட் இயரில் இந்த 4 என்ட்ரி தான் இருக்குது ஹையர் வெண்டார் ரிலேட்டடாக. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட் இயரோட எண்டில், அதாவது 2012ஓட எண்டில் நம்மளுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 28,050. ஸோ இந்த 28,050 அடுத்த இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், அதாவது 1/1/2013க்கு இந்த 28,050 வந்து ஓப்பனிங் பேலன்ஸு. அப்போ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 2013ல் 28,050 இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் இயரில் ஹையர் வெண்டார் ரிலேட்டடாக என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரியும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் வெண்டார் அக்கௌண்ட். அப்போ நம்ம லெஜரில் கிரெடிட் சைடு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 1,403. ஸோ அப்போ டேட் வந்து 31/12/2013 பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 1,403 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி வந்து ஹையர் வெண்டார் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு 31/12/2013 டேட் போட்டுட்டு டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னா 15,000 பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 என்ட்ரி மட்டும்தான் இருக்குது செகண்ட் இயரில், அதாவது ஹையர் வெண்டார் ரிலேட்டடாக இந்த 2 என்ட்ரி மட்டும்தான் நம்ம போட முடியும். இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 14,453, அதாவது செகண்ட் இயரோட எண்டில் ஹையர் வெண்டாரோட புக்கில் இருக்கிற பேலன்ஸ் 14,453. ஸோ இது வந்து அடுத்த வருஷம், அதாவது 2014க்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதை அப்படியே ப்ராட் டவுன் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் இயர்லையும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரியும் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி கிரெடிட் சைடு பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எவ்வளோ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்னா 547. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணதுக்கான என்ட்ரி டு பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 15,000. ஸோ இந்த 2 என்ட்ரி மட்டும்தான் இருக்குது. இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எதுவும் வராது, டேலி ஆயிரும். ஏன்னா நம்ம பே பண்ண இன்ஸ்டால்மெண்ட்டும் தென் நம்மளுக்கு வந்த பேலன்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் டேலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஹையர் வெண்டாரோட லெஜர் அக்கௌண்ட். அடுத்தது இதில் இன்னும் 2 லெஜர் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது ஹையரோட புக்கில் இன்னும் 2 லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் போடணும். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு டேலி ஆயிரும். ஏன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் டிப்ரிசியேஷன் லெஜரில் பேலன்ஸ் எதுவுமே வராது. ஃபஸ்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் போடுறீங்க அப்படின்னா 2 கார் அக்கௌண்ட்னு போடுவீங்க. தென் அதே வருஷம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு போடுவீங்க. அப்போ நம்மளுக்கு அது வந்து டேலி ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் வெண்டாரோட புக்கில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஸோ ஹையர் வெண்டாரோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறப்ப ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அசட் வந்து January 1 தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ 1/1/2012 அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி பாலு அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு அவர் சேல் பண்ணியிருக்காருன்னா 56,000க்கு தான் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கான என்ட்ரி ஜேர்னல் என்ட்ரி. அடுத்து செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ டவுன் பேமெண்ட் எப்போ ரிசீவ் பண்ணுவாங்கன்னா அசட் என்னைக்கு சேல் பண்ணாங்களோ அன்னைக்கு தான் டவுன் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு January 2012 டேட் போட்டுட்டு என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு அக்கௌண்ட் எவ்வளோ டவுன் பேமெண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னா 15,000. நெக்ஸ்ட் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த இயரோட எண்டில் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போது 31/12/2012 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கு என்ட்ரி பாலுஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் எவ்வளோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2,050. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அதுவும் வந்து அந்த இயரோட எண்டில் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ 31/12/2012 என்ட்ரி வந்து பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு அக்கௌண்ட் எவ்வளோ வந்து ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 15,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டெபிட்லையும் கிரெடிட்லையும் 15,000 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இங்கே இருக்க எக்ஸ்பென்சஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை இங்கே இருக்க இன்கம் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஸோ அந்த இன்கம்மை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 2,050. ஸோ இது மட்டும்தான் வரும். நம்ம ஹையர் புக்கில் போடுறப்போ ஒரு 2 என்ட்ரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. என்னென்னா டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணதுக்கான என்ட்ரி, அந்த டிப்ரிசியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான என்ட்ரி வந்திருக்கும். இங்கே ஹையர் வெண்டார் அந்த அசட்டை சேல் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த 2 என்ட்ரியும் வராது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர். ஸோ செகண்ட் இயருக்கு போடுறப்போ எகெயின் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி வரும். தேர்ட் இயருக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. இந்த 3 என்ட்ரி தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஹையர் வெண்டாரோட புக்கில். இப்போ ஹையர் வெண்டாரோட புக்கில் லெஜர் அக்கௌண்ட் எப்படி என்ன போடணும், என்னென்ன லெஜர் அக்கௌண்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஹையர் வெண்டாரோட புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோம். இப்போ அதுலேருந்து நம்ம ஹையர் வெண்டாரோட புக்கில் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லெஜர் அக்கௌண்ட் வந்து பாலுவோட லெஜர் அக்கௌண்ட். ஸோ பாலுவோட லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் இயரில் நம்ம என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி, டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, தென் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, தென் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஃபஸ்ட் இயரில் இந்த 4 என்ட்ரி வரும். இதே செகண்ட் இயர் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியும் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி மட்டும்தான் வரும். ஸோ இப்போ நம்ம லெஜர் அக்கௌண்ட் போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் அசட் சேல் பண்ணதுக்கான என்ட்ரி, பாலு அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட். அப்போ பாலுவோட லெஜர் அக்கௌண்ட்டில் போடுறப்ப டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட், அதாவது டெபிட் சைடு தான் போடுவோம். டேட் வந்து 1/1/2012 டு ஹையர் சேல்ஸ் அக்கௌண்ட் 56,000. அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி, அதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைடு டேட் வந்து 1/1/2012, என்ட்ரி பை பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ டவுன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா 15,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி வந்து பாலு அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். அப்போ டெபிட் சைடு டேட் வந்து அந்த இயரோட க்ளோஸ் எண்டிங் டேட் 31/12/2012 டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட், ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் 2050. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் சைடு டேட் அந்த இயரோட க்ளோசிங் எண்டிங் டேட் 31/12/2012 பை பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 15,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் இந்த 4 என்ட்ரி தான் வரும். இப்போது ஃபஸ்ட் இயரில் பாலுவோட அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணால் 2012 நம்மளுக்கு எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் வரும் அப்படின்னா 28,050 வரும். ஸோ 2012 க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு 2013க்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அதை அப்படியே ப்ராட் டவுன் பண்ணிக்கோங்க 28,050. இப்போ செகண்ட் இயரில் நம்மளுக்கு என்னென்ன என்ட்ரி வரும் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியும் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியும் தான் வரும். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா பாலு அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இப்போது டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் 1403, டேட் வந்து 31/12/2013. அடுத்தது இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பாலு அக்கௌண்ட். ஸோ அதுக்கான டேட் அந்த இயரோட எண்டிங் டேட் 31/12/2013. கிரெடிட் சைடில் பை பேங்க் அக்கௌண்ட், எவ்வளோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா 15,000. ஸோ செகண்ட் இயரில் இந்த 2 என்ட்ரி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2013 எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் வரும்னா 14,453. ஸோ 2014க்கு இதை ப்ராட் டவுன் பண்ணிக்கோங்க. 2014 நம்மளுக்கு பாலு ரிலேட்டடாக என்னென்ன என்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியும் இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியும் தான் இருக்குது. ஸோ டெபிட் சைடு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி 547, கிரெடிட் சைடு இன்ஸ்டால்மெண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி 15,000 போட்டிங்கன்னா உங்களுக்கு சம்மு வந்து டேலி ஆயிரும். இப்போ இதில் இன்னும் ஒரு லெஜர் அக்கௌண்ட் போடணும். அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு டேலி ஆயிரும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த 2 போடுறப்ப உங்களுக்கு லெஜர் வந்து டேலி ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஹையர் பர்ச்சேஸில் ஃபஸ்ட்டு மெத்தட். ஹை வேல்யூ குட்ஸுக்கு நம்ம இப்படி தான் போடுவோம். இந்த சம் தான் இருக்கிறதுலே பேசிக் சம். ஏன்னா இதில் வந்து ரீபொசஷன், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணலைன்னா ஹையர் வெண்டார் அந்த அசட்டை எகெயின் ரீபொசஸ் பண்ணிடுவார், சீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம தியரி சாப்டரில் பார்த்தோம். இங்கே வந்து அந்த ரீபொசஷன் பற்றி எதுவும் கொடுக்கல. இதுதான் வெரி பேசிக் சம். அந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணாங்க அப்படின்னா எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பேசிக் சம். அடுத்த இதில் வந்து நம்ம ரீபொசஸ் பண்ணால் என்ன மாதிரியான என்ட்ரிஸ்லாம் மேக் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் knowledgegainers2020@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு உங்களோட கொஷின்ஸை queries வந்து மெயில் பண்ணுங்கள். இல்லைனா கீழே இருக்க கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.